தாய் தந்தை அற்றவர், பிறப்பு இறப்பு என அனைத்தையும் கடந்தவர் ஈசன் என குறிப்பிடுகிறோம். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் படியளப்பவனாக திகழ்கிறார். அப்பேற்பட்ட இறைவனை திருமால், பிரம்மன் என அனைவரும் வணங்கக்கூடியவராக உள்ளார். குறிப்பாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு அவன்தான் எல்லாம் என நினைத்து அவனிடம் முக்தியை வேண்டி விரும்பி அவனின் புகழை பரப்பியவர்கள்தான் நாயன்மார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரை சிவபெருமான் தந்தையாக ஏற்றார் என்றால் நம்ப முடிகிறதா? வாருங்கள் கண்ணப்ப நாயனாரின் அன்பை பார்ப்போம். ஈசனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பர் தென்னன் என்ற இயற்பெயர் இருந்தாலும் கண்ணப்பர் என்ற பெயர்தான் அவரின் அடையாளமாக மாறிப்போனது. இது குறித்து அறிந்து கொள்ளலாம். வேடர் குலத்தில் பிறந்தவர் கண்ணப்பர். இவரின் இயற்பெயர் தென்னன். இவர் வேடர் என்பதால் தான் வேட்டையாடிய மிருகங்களின் மாமிசத்தை சிவலிங்கத்தின் முன் வைத்து மனமுருகி வழிபடும் வாடிக்கையை வைத்திருந்தான். ஒருநாள் கண்ணப்பனின் பக்தியை சோதிக்க விரும்பினான். தினம் தினமும் வணங்கி வந்த சிவலிங்கத்தில் அவன் வணங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கண்ணில் இருந்து இரத்தம் வடியத் தொடங்கியது. இதை பார்த்ததும் பதறிப்போன கண்ணப்பர் இரத்தத்தை துடைத்து பார்த்தார். இருப்பினும் பலனில்லாமல் இரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. இதையடுத்து அவரின் கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைக்க முடிவெடுத்து ஒரு அம்பை எடுத்து தன் ஒரு கண்ணை எடுத்து இரத்தம் வழியும் கண்ணில் வைத்தார். சிறிது நேரத்தில் மற்றொரு கண்ணிலிருந்தும் இரத்தம் வடியத் தொடங்கியது. இதை பார்த்து மீண்டும் வாடிப்போன தென்னன் தன் மறுகண்ணையும் எடுத்து லிங்கத்திற்கு வைக்க முடிவு செய்தான். இதையடுத்து இரண்டாவது கண்ணையும் எடுத்தால் சிவபெருமானின் இரத்தம் வடியும் கண் மீது வைக்க முடியாது என்பதால் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு தன் கால் விரலால் சிவலிங்கத்தின் கண் மீது வைத்துக் கொண்டு மற்றொரு கண்ணை அம்பின் உதவியால் எடுக்க முயன்றான். சிவலிங்கத்திலிருந்து நீண்ட கை தென்னனை நில்லு கண்ணப்பா என தடுத்தது. அதாவது கண் அப்பா என ஈசன் அழைத்து தென்னனை தன் தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் காளஹஸ்தி திருக்கோயில். இதன் காரணத்தால் இங்குள்ள காளத்தியப்பர் காளத்தீஸ்வரர் என்ற பெயரில் சிவன் அருள் புரிகிறார். இந்த நிகழ்வு நடந்ததாக கண்ணப்பர் வழிபட்ட சிவலிங்கம் காளஹஸ்தி மலை மீது இன்று கண்ணில் இரத்தம் வழிவது போன்ற சிவலிங்கம் காணப்படுகிறது. அருகிலேயே கண்ணப்பரின் சன்னதியும் உள்ளது.